அன்பும் நேசமும் பாசமும் கலந்த என் அன்புக்கும் பாசத்துக்கு உரிய நேயர் பெருமக்களுக்கும் அஸ்ட்ரோ சக்தி நிறுவனத்திற்கும் தாழ்மையான பணிவான பாதம் பணிந்து வணங்கி கொண்டு, ஏன்னா பணிவுங்கிறது ரொம்ப வேணும், பணிவு இருந்தால் தான் துணிவு வரும் என்ற உணர்வோடு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்கி, சனீஸ்வரனுடைய கொடுக்க போகும் தண்டிலிருந்து தப்பிக்க இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். அருள்மிகு அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர். அடுத்து நாம் காண இருப்பது கும்பராசி. காலப்புருஷனுக்கு லாபம், காலப்புருஷனுக்கு 11. அப்பா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு சாமி, 5 வருஷம் ஐயா எப்படி முடிஞ்சோம்னே தெரியலையா, எல்லாமே கடந்துட்டுச்சியா, எல்லாமே இழந்துட்டோமியா, எல்லாமே போயிடுச்சியா. காலப்புருஷனுக்கு 11. காலப்புருஷனுக்கு ஐயன சயனம் போகம் கும்பம். அப்பா எல்லாம் இழந்துட்டோம், எல்லாத்தையும் இறந்துட்டோம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் மீட்டணும். எப்போ மீட்டுறது? தசாபுத்தியை பாருங்கள், உங்களுடைய நட்சத்திரத்தை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு நட்சத்திரம் சிக்கலை ஏற்படுத்துது பார்த்தீங்களா? அஸ்வதி மேசம்னு எடுத்தால் அதில் பரணி சிக்கல், ரிஷபம்னு எடுத்தால் மிருகசீரிசம் சிக்கல், இல்லை ரோஹிணி சிக்கல், ரோஹிணி கூட உச்சம். மிதுனத்தில் புனர்புருஷம், கடகத்தில் ஆயில்யம், பூசம், மகரத்தில் பூரம், அது கன்ஃபார்மாக பூரம், கன்னி சொல்லவே வேண்டாம், துலாமில் சித்திரை, துலாமில் விசாகம், அடுத்தது துலாமுக்கு அடுத்து விருச்சகம், விருச்சகத்தில் அனுசம். பார்த்தீங்களா? அப்போ அப்படியே வர்றீங்க. அப்போ கும்பத்துக்கு வரும்போது என்ன வருது? சதயம். அப்போ சதயத்துக்கு வருது. அப்போ சதயம் என்ன செய்யும்? நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விடும். சதயம் தொழில் ஏற்கனவே 7.5 இப்போ தான் முடிஞ்சிருக்கும். 14/4/2025 அடுத்து நல்லா வரப்போகுது. 14/4/2025 அடுத்து நல்லா வரும். பாதசனியாக வரப்போகுது. ஏன்னா அங்கே கொண்டு போயிடுச்சு, எல்லாத்தையும் இழந்ததில் மீட்ட போகிறீங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கிட்டு தயவு செய்து திருக்கொல்லிக்காடு மட்டும் போயிட்டு வாங்க. திருக்கொல்லிக்காடு மட்டும் போயிட்டு வாங்க. பாதசனிக்கு உள்ள பலனை கொடுக்குது திருக்கொல்லிக்காடு. சோழவந்தான் படித்துறை, சோழவந்தான் படித்துறை போங்க, திருக்கொல்லிக்காடு கொடுமுடி போங்க, அந்தந்த மக்கள் கொடுமுடி போங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கும்பராசி நேயர்கள். இந்த மாதத்தில் இந்த சனீஸ்வருடைய 29/3/2025 கும்பராசி ரொம்ப எச்சரிக்கையாக. புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க, புதிய நிறுவனம் வேண்டாம், புதியனவை புதியது என்று எடுக்கிறது வேண்டவே வேண்டாம். பழையதை எடுத்து புதியதாக மாற்றிக்கொள்ளுங்கள். பழைய தொழிலை, பழைய நிறுவனத்தை, பழையதை எடுத்து நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ரெனுவலுக்குரிய ஆண்டு, ரெனுவலுக்குரிய ராசி தான் எந்த ராசி? கும்பராசி. அந்த ரெனுவலுக்குரிய ஆசை தான் கும்பராசி. அப்படி இருந்தால் தான் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷுக்கு வருவீங்க. எப்போ வருவீங்க? அடுத்து. அதனால் கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா காலமும் சுக காலமாக முடியும். சனீஸ்வரர் வழிபாடு மறந்துடாதீங்க, சனீஸ்வரர் வழிபாடு மறந்துடாதீங்க. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் செலவை கொடுக்கக்கூடியது. கன்ஃபியூஸ திருமணத்தை கண்டிப்பாக இந்த கொடுத்துரும். புத்திர பாக்கியமோ திருமணமோ தொழில் ரீதி கண்டிப்பாக மகரமும் கும்பமும் தொழில் ரீதியில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஏன் தெரியுங்களா? தொழிலுக்கு அதிபதி சனீஸ்வரர், உங்கள் ராசிக்கு அதிபதி சனீஸ்வரர், உங்களுக்கு உரியவர் சனீஸ்வரர். அப்போ அனுகிரகம் கொடுக்க சனீஸ்வரர் உங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். இறை வழிபாட்டில் மட்டும் அவர் சம்பந்தப்பட்ட பாதிகங்கள், அவர் சம்பந்தப்பட்டதை பாராயணம் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.